சொல்றியம்மா? ஆமா அம்மா. அந்த 5 ராஜாக்கள் இன்னைக்கு சண்டைக்கு வர ஆளியா தெரியுமா? யாருமா? முன் நிரப்பு நடக்கு முதுகிலும் மச்சரகை பள்ளியில் பரிசுவினை பாதத்தில் சென்றவர் என்று சொல்லப்பட்ட 32 அழகுடைய ஆண்மகன் அர்ஜுனன் வருகிறார். அந்த பண்ணாக கொடியாளிக்கா அந்த ஆள் இருக்கக்கூடிய அருகாமையில் வந்து விட்டோம். ஆமா. ஒரே ஒரு வார்த்தை சொல்ற கேட்க அம்மா. சொல்லுங்கம்மா. சுந்தரம் அம்மா என்ன மாவளையோ அது தயார் அடிநடை போல் விடியும் பாது அடிநடை போல் விடியும் எனக்கு அந்த ஆளுக்கு திருமணமாயி 16 வருடம் ஆகிறது. 16 ஆண்டு காலமாகிறது. திடீரென்று அந்த ஆள் முகத்துல போய் நான் முடிச்சேன்னா முறைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, முரட்டாக இருக்குது. ஆமா, அந்த முறைப்பாடு அடித்து அவருக்கே எதனா ஒண்ணு ஆனாலும் ஆகலாம், இல்ல எனக்கே ஒண்ணு ஆனாலும் ஆகலாம். அப்படி எனக்கே இந்த பாவில செத்து போன அப்படி இருக்கு. அதை பத்தி கவலை பரவாயில்ல. எனக்கு அந்த ஆளுக்கும் விதியினால் அவதரித்தனால விஸ்வகேதுன்னு ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்குது. ஒரு மகன் இருக்காங்க. அவனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நானும் அப்பயே போயிடுவேன். அதனால அந்த ஆளுக்கு எனக்கும் நடு சென்ட்ரல்ல ஒரு பெண் திரையிட வேண்டும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்க்காத பேசணும். ஆமா, சரி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் கரெக்டா பதில் சொன்னா விடை தாமலை தருவன்னு போய் சொல்லி வைப்போம். மகாராஜா சுந்தரா, அம்மாவை அழைத்து கொண்டு வந்து விட்டேன் உங்ககிட்ட. ஆனா ஒரு நிபந்தனை. என்னன்னு கேட்ட மகாராஜா, நீங்களும் அவரும் திருமணமாகி 16 ஆண்டு காலமாயிடுச்சு. ஆமாம். திருமணமான உடனே ஒண்ணு விட்டு போய்விட்டாரு. ஆமா. 16 ஆண்டு காலமாக பொன்முகத்தை அவர் பார்க்கவில்லை, அவர் முகத்தை நீ பார்க்கவில்லை. ஏதோ விதியால ஒரு குழந்தை பிறந்த உண்மைதான். இருந்தாலும் 16 ஆண்டு காலத்துக்கு பின்னால ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பேசினால் குழந்தைக்கோ இல்ல நமக்கு ஏதாவது முரண்பாடு அடித்து விடும். முரண்பாடு சொன்னால் முறை தவறி ஏதாவது நடக்கும். அதுதான் முரண்பாடு. அதனால வெண்திரை அமர்த்தி அந்த வெண்திரை ஒரு பக்கம் இருந்து உங்களுடைய முகத்தை பார்க்காம எங்க ராணி அம்மா பேசுவாங்க. ஆனா எங்க ராணி அம்மா பேசுறத நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க பேசுறத நான் ராணி அம்மா கிட்ட சொல்லுவேன். ஏன்னு கேட்டா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா டெல்லியில, அங்க வந்து இந்த எம்பிங்க நம்ம தமிழ் மற்றும் படிச்ச எம்பிங்க போயிருப்பாங்க. நம்ம எம்பி வேணுகோபால் கூட சொல்லலாம். தமிழ் தான் தெரியும் அவருக்கு, ஹிந்தி தெரியாது. அதனால இந்திய பேசக்கூடிய அந்த பிரதமர் பேசக்கூடியத இங்க வந்து மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. இந்த நம்ம இவங்க தமிழ் சொல்லிட்டா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி நீங்க என்கிட்ட தான் பேசணும். நான் மொழிபெயர்த்து அவங்க கிட்ட சொல்லுவேன், நீங்க சொல்றத அவங்க சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க கிட்ட நேரா பேச போறீங்க மகாராஜா. சுந்தரா, என்ன 500 செங்காலத்துல வந்து கடகாலே போட்டு செவரே கூட எப்படி சொல்லு. ஆமா, எனக்கு தாமரம் தந்தா மட்டும் போறோம். சரி, நான் ஒவ்வொன்றா சொல்றது சரி கொடுத்து கேக்குறியா? நல்லா கேட்கிறேன். யாரு கேட்டா வச்சுக்கோ. இந்த முகத்தை பார்த்து கூட பேச தேவையில்லை. பின்புறமாக திரும்பி எனக்கு தாமரம் கொடுத்தா மட்டும் போதும். பார்த்து பேசினா போதும்.
பெண்ணே பொன்னுருகி சுந்தரா சொல்லுங்க மகாராஜா முதல்ல சொல்லிட்டான் உங்ககிட்ட வடிவாள நீ ஏய் எதுவா இருந்தாலும் ஒன்னோட வச்சுக்கணும். என்னதான் காய்ச்சா கொடுத்தா உண்மையம்மா இம்மா கொடுத்தம்மா அவங்களால கஞ்சி குடிச்சாங்க அது நல்லா காணும் அந்த எங்க கட்டி காணும் ஏ சுந்தரா ராணியம்மா எதுவா இருந்தாலும் ஒன்னோட தான் வச்சுக்கணும். அடியே பொண்டுருவி கிண்ணுருவின்னா சக்காளி தேர அந்த ஆளுக்கு ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஆளு ஒன்னும் பேச மாட்டேன். தொட்டப்பகாட்ட முறிச்சுடும் உனக்குதான். சரி ராணியம்மா மகாராஜா தான் சொல்லணுமா? சுந்தரா சொல்லுங்க மகாராஜா சொல்லுங்க மகாராஜா உனக்கு நான் கணவனாகவும் எனக்கு நீ மனைவியாகவும் அயலாகிய பிரம்மதேவன் பெண்ணை பிடிக்கும் போது இந்த தலைன்னு சொல்லக்கூடிய அயலாகிய பிரம்மதேவன் எழுதிய எழுத்தை எனக்கு நீ மனைவியாகவும் நான் உனக்கு கணவனாகவும் தலையிலே எழுதி கூட்டெடுத்தை ஒன்றாக போட்டு இந்த ரோமம் என்று சொல்லக்கூடிய ரோமத்தை மூடி இருவருக்கும் கூட்டெடுத்து வச்சுவிட்டு இருவரும் காலம் கழிக்க வேண்டுமே என்று அயலாகிய பிரம்மதேவன் எழுதி விட்டான். அதனால என்ன திரும்ப எழுதி விட்டால் என்ன சின்ன அப்படி அயலாகிய பிரம்மதேவன் ஜாதி மதத்தை பார்க்கவில்லை. ஜாதி மதம் அவன் என்ன ஜாதி அவன் எந்த குலம் யார் என்று பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட இச்சா சுயவரத்தில் அவனே 56 ராஜாக்களுக்கு நிறுவம் எழுதி அப்பேற்பட்ட சுயவரத்திலே வந்து அமர்த்தி கண்ணுக்கேற்ற ஆளவன் யார் ஒருவன் வேண்டுமே என்று அந்த அவனி 56 ராஜாக்கள் அமர்ந்திருந்தாரே அந்த இடத்தில் எனக்கு நான் மாலை போடு என்று கேட்டேனா இல்லை என திருமணம் செய்து கொள்ள என்று நான் கேட்டேனா? ஒரு புறமாக நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பேற்பட்ட இச்சா சுயவரத்தில் உன் கண்ணுக்கேற்ற ஆடவன் வேண்டுமே என்று கருத்திலே மாலை எடுத்துக்கொண்டு இந்த மாலையானது யார் கழுத்திலே நான் போடுகின்றேனோ அவர்தான் எனக்கு கணவர், அவருக்கு தான் நான் மனைவி என்று அந்த சுயவரத்தில் மாலை சொல்லி ஒட்டி விட்டாய். அப்பொழுது என் கழுத்திலே போட்ட உடனே நீதான் எனக்கு கணவன் என்று இருவருக்கும் திருமணமான உடனே அப்பொழுது என்னுடைய சமாதானத்துக்காக அழைத்துக் கொண்டு வந்தேன். அப்பொழுது குளக்கரைக்கு சென்று கண்ணே பொன்னுருகி
கண்ணே பொன்னுருகி குளக்கரைக்கு சென்று சலத்தையும் மலரும் எடுத்துக்கொண்டு வா, நான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தேன். தெரிவித்தவுடனே அப்பொழுது என்ன தெரிவித்தாய்? குளக்கரைக்கு சென்று சலத்தை எடுத்துக்கொண்டு மலரை பறித்துக் கொண்டு அப்பொழுது அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய தவளை எடுத்து திருப்பட வைக்கலாம் என்று அயல்நாட்டு பிணைகளை கொடுத்தவன உடனே அப்பொழுது ஜாதி கெட்டவன் கர்ணன், திருவான ஜாதி, தேர்ப்பாகன், சூத பொங்கவன் அப்படி என்று